அனைவருக்கும் வணக்கம். ரோண்டா பைடன் எழுதின மாயாஜாலம் புக்கு. மாயாஜாலத்தை உங்கள் வாழ்விற்குள் கொண்டு வாருங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நன்றியுணர்வின் மாயாஜாலம் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றும். கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்த நிறைய நபர்கள் தொடர்ந்து நன்றியுணர்வோடு இருந்ததால் அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு நிறைய கடிதங்கள் என்கிட்ட வந்தது. நிறைய அற்புதங்கள் நடந்தது. தம்பதியர்களுக்கு இடையில் உறவுகள் சீர்பட்டது. ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் செழிப்பான நிலைக்கு வந்துள்ளார்கள். மனதளவில் மிகவும் சோர்ந்து போயிருந்த மக்கள் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆமாம், நன்றியுணர்வால் உங்கள் உறவுகளை மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள உறவுகளாக மாற்ற முடியும். நீங்கள் விரும்பும் விஷயங்களை செய்வதற்கு தேவையான பணம் உங்கள் வசம் இருக்கும். நன்றியுணர்வு உங்களின் தொழில் வாழ்க்கையை மேம்படுத்தும். உங்கள் வெற்றியை அதிகரிக்கும். உங்கள் கனவு வேலையை உங்களுக்கு பெற்றுத்தரும். நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்களோ அவற்றை சாதிப்பதற்கான ஒரே வழி நன்றியுணர்வு. நன்றியுணர்வின் மாயாஜால சக்தி உங்கள் வாழ்க்கையை சொக்க தங்கமாக மாற்றும். உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாயாஜாலமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்த பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருந்த மாயாஜாலத்தை விட இப்போது உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அதிக மாயாஜாலத்தால் நிறைந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா முக்கியமான பகுதிகளையும் பாருங்க. பணம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, தொழில், வாழ்க்கை, வீடு மற்றும் உறவுகள். இதில் நன்றியுணர்வை எதில் கொண்டு வருகிறீர்களோ அந்த பகுதி அபரிமிதமான அற்புதமான பகுதிகளாக இருக்கும். நன்றி உணர்வினால் அந்த பகுதிகள் மாயாஜாலமாக மாறுகின்றன. எந்த பகுதி சரியில்லையோ அதுக்கு நன்றி உணர்வு இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒன்றை பெற விரும்பினால் ஒன்றை கொடுத்தாக வேண்டும். அதுதான் விதி. நன்றியுணர்வு என்பது நன்றி செலுத்துவது. ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் என்பது ஈர்ப்பு விதி. நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை உதாசீனப்படுத்தினால் அது நம்மிடமிருந்து எடுத்து கொள்ளப்படும். நீங்கள் எப்பவுமே நன்றியுணர்வுடன் இருக்க உங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். அதை உங்களது புதிய வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி என்ற வார்த்தை தான் நீங்கள் இப்போது இருக்கும் இடத்திற்கும் உங்களுடைய கனவு வாழ்க்கைக்கும் இடையேயான இணைப்பு பாலமாகும். மாயாஜாலமான சூத்திரம் இதுதான். 1. நீங்கள் பிரக்ஞையோடு சிந்தித்து நன்றி என்ற மாயாஜாலமான வார்த்தையை வலிந்து கூறுங்கள். 2. நன்றி என்ற மாயாஜாலமான வார்த்தையை நீங்கள் எவ்வளவு அதிகமாக பிரக்ஞையோடு சிந்திக்கிறீர்களோ, எவ்வளவு அதிகமாக வலிந்து கூறுகிறீர்களோ அவ்வளவு அதிகமான நன்றியுணர்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள். 3. எவ்வளவு அதிகமான நன்றியுணர்வை நீங்கள் பிரக்ஞையோடு சிந்திக்கிறீர்களோ, எவ்வளவு அதிகமாக வலிந்து கூறுகிறீர்களோ அவ்வளவு அதிகமான அபரிமிதத்தை நீங்கள் பெறுவீர்கள். நன்றியுணர்வு என்பது ஒரு உணர்வு. எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு அதை வலிந்து உணர்வதுதான் நடைமுறையில் நன்றியுணர்வுடன் இருப்பதன் நோக்கம். ஏனென்றால் உங்களுடைய உணர்வின் ஆற்றல்தான் உங்கள் வாழ்வில் உள்ள மாயாஜாலத்தின் வேகத்தை அதிகரிக்கிறது. நியூட்டனின் விதி இதற்கு உதாரணம். நீங்கள் எவ்வளவு அதிக உண்மையாக நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிக வேகமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நன்றியுணர்வோடு இருந்து மாயாஜாலமான விளைவுகளை நீங்களே உங்கள் கண்கூடாக காணும்போது உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போக விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் சிறிதளவு நன்றியுடன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறிதளவு மாறும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிக நன்றியுணர்வோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரமிக்கத்தக்கதாக மாறும். அடுத்த டாபிக் ஒரு மாயாஜாலமான புத்தகம். இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.